Everyone will have inspirations to become someone else, but end of the day, we become our own. என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு 4 வரியில நிறைய கிவ்அவேவும் இல்லாம கதையை ஈஸியா புரிய வைக்க முடியும்னா தட் ஷுட் பி த பெஸ்ட் சினாப்சிஸ் ஐ திங்க். I would say it is about how convincingly you transfer your vision to all the other main technicians. So cinematographer கிட்ட போய் எனக்கு என்ன வேணும்னு சொல்றத தாண்டி you should have that edit sense yourself. ஆக்ஷனுக்கான லீடு இருக்கும்போது அந்த லீடு ப்ராப்பராக சொல்றதுக்கு ரைட்டிங் ஆக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். பட் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி உருவாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் த மெயின் திங் தட் ஐ ஃபோக்கஸ் ஆன் வந்து ஸ்டார்ட் மிட் அண்ட் எண்ட். எழுதும்போது இந்த சீன் கொடுத்த ஹை தான் இந்த சீன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வேண்டியது. லியோ வச்சு சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஃபைட் வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டேஜ் பண்ணுற இருக்குல்ல, ஃபைட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த 10 நிமிஷம் தான் இன்னுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்க்குற சப்வே வந்து உள்ள இருக்க சப்வே ஒரு இடம், வெளியில் எக்ஸ்டீரியர் பார்க்குற சப்வே ஒரு இடம். பட் அது எதுவுமே தெரியாத மாதிரி இதில் மேட்ச் பண்ணியிருந்திருப்போம். ரிவர்ஸ் ஷூட் பண்ணுறதுல இருக்க பிரச்சனையே நிறைய லேயர் ஆஃப் ஒர்க்ஸ் இல்லை. இந்த பக்கம் ஒன்று நடக்கும், அந்த பக்கம் ஒன்று நடக்கும். எல்லாத்தையும் எடுத்து ரைட் டைமில் when you put it on table இதுக்கு அடுத்து இதுன்னு சொல்லி அந்த எடிட்டில் this was the most challenging one. போய் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுறங்கிற அந்த பாதை இருக்குல்ல, தட் இஸ் கோன் பி தி டஃபஸ்ட் டாஸ்க். அப்போ ரெண்டே எனக்கு தெரிஞ்சு வேணும் அப்படின்னா பேஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இந்த கிளாஸ் அபவுட் ஃபிலிம் மேக்கிங், அபவுட் த டெக்னிக், இது எல்லாமே பார்க்குற ஒரு 1000 பேர்ல 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணா கூட ப்ராப்ளி தட் இஸ் குட் ஃபார் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். மை நேம் இஸ் லோகேஷ் கனகராஜ். வெல்கம் டு மை லெவலப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்.